ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸியாக இருக்குது. இந்த கிச்சனை வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அப்படியே போடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 1 hour கிட்ட வந்து வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ இதையே கன்வெர்ட் பண்ணி 2 வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு பார்ட் 1 இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் க்ளீன் பண்ண வேண்டியது இந்த சிம்னி தான். ஒரு 1 வீக்காக க்ளீன் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் கரை படிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் வேலை டெய்லரிங் ஒர்க் இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப அழுக்காக ஆகிட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அழுக்கான அந்த கிச்சன்லேயே நான் வந்து பாப்பாங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சுட்டு இருக்கேன். சிம்பிள் மெனு தான். தோசை அந்த மாதிரி இட்லி எதுவும் செய்யாமல் குழி பணியாரம் தான் செஞ்சிட்ருக்கேன். அது செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பாப்பாங்க அதை விளையாடிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் நானே யோசிப்பேன், எனி டைம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பேன். ஆனாலும் எனக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வேலை செஞ்சால் தான் வந்து வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும்போது வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. எனக்கு அந்த கிச்சனில் போயிட்டு சமைக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா டீசெண்டாக நீட்டாக இருக்குப்பா, இப்போ போய் வேலை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையே வரும். மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதை பார்க்கும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ பாப்பாங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம சிம்னி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சிம்னி தான் க்ளீன் பண்ண போகிறேன். சிம்னி வந்து ரன்னிங்லேயே இருக்கும்போது சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், இல்லைனா நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சிம்னி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஒர்க்கும் இருக்குது, அதையும் நான் பார்த்து முடிச்சிடலான்னு இருக்கேன். க்ளீனிங் ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 கிளாத்து, ஒரு ப்ரஷ்ஷு, நார்மல் டிஷ்வாஷ் சோப்பு தான் எடுத்திருக்கேன். லிக்யூடு அந்த மாதிரி ஐட்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது புது சிம்னின்றதுனால ஆயில் கரெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும், அந்தளவுக்கு டீப்பாலாம் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நார்மல் ஸ்க்ரப்பு வச்சு டிஷ்வாஷ் சோப்பு வச்சு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சு முடிச்சுட்டு உடனே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கரை படியாது. ஒரு 1 வீக்காக நான் வந்து அதை க்ளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த பிசுக்கு எல்லாமே படிய ஆரம்பிச்சிட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட விரல் போகாது. ஸோ அதனால் அந்த இடம் மட்டும் நான் ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கிற ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் போட்டிருக்கிற எனாமல் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து எதுவும் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நார்மல் ஸ்க்ரப்பு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத் வச்சு அதை தொடச்சிட்ருக்கேன். சரி, நம்ம க்ளீன் பண்ணுறோம். நம்ம டாப்லேயும் எல்லாமே ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சிம்னி க்ளீன் பண்ணுறோம் அப்படின் போது மேலெலாம் க்ளீன் பண்ணிடலாம், ஒன்லி போர்டு மட்டும் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஒர்க்கில் இறங்கிட்டோம், க்ளீனிங் ப்ராசஸ் இறங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே தான் இருக்கணுமே கண்டி குறையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் டஸ்ட்டு படியாமல் வீடு இருக்கவே இருக்காது. இத்தனைக்கும் நீங்கள் வீடு மெயினில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் உள்ளார இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் டஸ்ட்டு கம்பல்சரி படியும். ஸோ சிம்னி வந்து நான் டாப்லேயும் ஏறி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம், மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் இல்லைங்களா, சரின்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
நம்ம வாங்கிட்டோம் ஒன்ஸ் வாங்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருள் ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பொருளும் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒர்க் வைஸும் நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே சைடில் அந்த வால் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். சிம்னி சைடில் இருந்த ஒர்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அந்த சிம்னிக்கு மேலே இருக்கிற அந்த டோர் எல்லாமே வந்து லிக்யூடு வச்சு தொடச்சிக்கிறேன். இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வீட்டில் ரெடி பண்ண லிக்யூட்லேயே தான் தொடச்சிட்ருக்கேன். கோலின் போட்டு துடைக்கிறது எல்லாமே வந்து இது தொடச்சிட்டு அகைன் அதுக்கு மேலே கிளாஸ் டைப்பு வர பொருளுக்கு எல்லாமே வந்து கோலின் போட்டு தொடச்சிட்ருக்கேன். நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் ஆயில் வந்து அதில் ஸ்டோரேஜே ஆகிருக்கு. அந்த கீழே ஸ்டோர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் அவ்வளோதான் ஆயிலே ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வரல. இதுலேயே பார்த்திங்கன்னா ஆட்டோ க்ளீனிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ க்ளீனிங் கொடுத்தாலும் அந்தளவுக்கு வரல. ஏன்னா புது சிம்னி இல்லைங்களா. ஸோ போக போக தான் அது எப்படி அதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வரைக்கும் எனக்கு ஆயில் வரலை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கு. அது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கலெக்ட் ஆகிருந்தது. மேக்ஸிமம் சிம்னி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது இல்லைங்களா, அது மட்டும் க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. சிம்னி ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் சிம்னி ஒர்க் வந்து முடிஞ்சுது. சிம்னி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 4 பர்னர் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறேன். அதாவது சமைச்சதுக்கு அப்புறம் ஆயிலெல்லாம் வந்து ரொம்ப அங்கங்கே தெரிச்சிருந்தது. ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இதை வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். அது கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி நல்லா டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சும்மா ரஃப்பாக வந்து தேய்ச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் 2-3 மினிட்ஸ் கழிச்சு அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் நல்லா ஊறுற வரைக்கும் நான் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீனிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாப்பா வந்து தர்பூசணி சாப்பிட்டா அதை வந்து கேமராவில் காமிச்சிட்டு போகிறான், நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. நீ என்னடா பட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் காமிக்கிறேம்மா அப்படின்ட்டு காமிச்சிட்டு போகிறான். என்கிட்ட கொடுக்குறா, அதை வாங்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தா தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அவளே வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். அந்த செல்ஃபில் எல்லாமே நான் கிளாஸு போர்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கோலின் லிக்யூடு வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் ரெடி பண்ண லிக்யூடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசுப்பு இல்லாமல்
நுரையாக வரா மாதிரி இருக்குது. பிசு பிசுப்பு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நுரையாக வர்றதுனால. ஏன்னா டிஷ் வாஷ் லிக்விட் ஊற்றுறதுனால நுரை வரா மாதிரி எனக்கு தெரியுது. அது அகைன்னு நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி பப்புள்ஸ் விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கோலின் வச்சு இந்த கிளாஸ்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து உள்ளே இருக்கிற டப்பாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ தீர்றப்பவே க்ளீன் பண்ணி கிராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ வந்து டைம் இருக்கும்போதும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ கிளாஸு, டோரு மேலே உள்ளே அதை மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்சஸ் பண்ணேன். இந்த வாட்டர் பாட்டிலெலாம் வந்து கீழே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மேலே ஷெல்ஃபில் எப்பயாச்சும் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் மேல் ஷெல்ஃபில் போட்டுட்டு 2 ஷெல்ஃப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஷெல்ஃபில் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஷெல்ஃபும் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு ஒரு செல்ஃபு தனியாகவே ஒதுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த செல்ஃபில் அதை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியெல்லாம் வந்து கவுண்டர் டாப் மேலேயே நான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ அது வந்து மிக்சியெல்லாம் வந்து கவுண்டர் டாப் மேலே வேண்டாம், அதை வந்து கொஞ்சம் உள்ளே ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மிக்சியும் வந்து கவுண்டர் டாப் மேலேருந்து எடுத்துகிட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு அதையும் நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்து இருக்கிற செல்ஃபில் பார்த்திங்கன்னா மிக்சி இருக்குது. அது கூட புல்லட் மிக்சி, சின்ன மிக்சி, அதுக்கப்புறம் அதுக்கான ஜாஸு, கேப்பு எல்லாமே வந்து ஒரு ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3 டாப்பில் இருக்கிற 3 செல்ஃபும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த கீழே இருக்கிற செல்ஃபில் மட்டும் என்ன பண்ணலாம், என்ன பொருள் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஏன்னா வந்து இது டைல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக ஏறிட்டு, கவுண்டர் டாப்பும் அந்த உள்ளே இருக்கிற செல்ஃபோட டைல்ஸும் ஒரே நீட்டான ஷீட்லேயே போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஹைட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். என்ன பொருள் வைக்கலாம் அப்படின்னு ஒரே குழப்பம். ஒரு 2 மினிட்ஸ் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, ஓகே, டீ கப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டீ கப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கப்ஸு பார்த்திங்கன்னா நான் நிறைய வெரைட்டியான கப்ஸுங்க வந்து வாங்குவேன். எப்போ ஷாப்பிங் போனாலும் கண்டிப்பாக வந்து கப்பு வாங்கிட்டு வருவேன். எனக்கு வந்து கலராக டிசைன், யூனிக்கான டிசைனில் இருக்கிற கப்புங்கெல்லாம் பார்த்திங்கனாவே கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்துடுவேன். 2 கப்பு கம்பல்சரி வாங்கிட்டு வருவேன். ஒரே மாதிரி இருக்கிற 2 கப்புங்க வாங்கிட்டு வருவேன். இதுக்கே வந்து நிறைய கப்பு வாங்குற அப்படின்னு சொல்லுவார் இவர். டீ கப்பு அவ்வளோ இருக்குது, இத்தனை கப்பு வாங்குறியே அப்படின்னு கேட்பார். எனக்கு வாட்டர் பாட்டிலும் சரி, இந்த மாதிரி யூனிக்கான பொருளுங்க, டீ கப்புங்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. வாட்டர் பாட்டிலும் வந்து எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணணும். பாட்டிலும் நிறைய எடுப்பேன். அதுக்கே பாட்டில்ஸ் அவ்வளோ இருக்குது அப்படின்னுவார். டீ கப் எடுக்கிறோன்னா டீ கப்பு அவ்வளோ இருக்குன்னுவார். அதனாலே அவர் வேண்டாம் அப்படின்னாருனா நான் வேணுன்னே அதை 2 கப்பு கம்பல்சரி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்து வாங்கின பொருள்களும் நிறைய இருக்குது. கரெக்டாக அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப்பு வித் வாலும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த என்னோடய கிச்சனோட வாலும் ப்ளஸ் அந்த கவுண்டர் டாப்போட மேடையும் பார்த்திங்கன்னா ஒரே டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஒயிட்டில் வேணும் அப்படின்றதுனால, அதாவது மாடுலர் கிச்சனும் சொல்ல முடியாது, ரொம்ப யூனிக்கான மாடுலர் கிச்சனுன்னு சொல்ல முடியாது, செமி மாடுலர் கிச்சனுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்து
கான்க்ரீட்டில் ஸ்லாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுதான். மற்றபடி எல்லாமே ஓகே தான். எனக்கு ஒரு சிலது வந்து கிச்சனில் செட்டு ஆகலை, அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி செட் ஆகலைன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியும் நான் வந்து பிவிசி விண்டோஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு சில ஐடியா பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டும்போது நிறைய ப்ராப்ளம். கிச்சன் சைடில் வந்து என்ன ஐடியாவே எனக்கு தோணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து வேறு மாதிரி பிளான் போட்டேன். எப்படி தான் வேணும் கிச்சனு, இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்தது. கட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாகவே அது ஃபுல்லாக மாறிட்டு. இடம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப பெருசு அப்படின்னலாம் சொல்ல முடியாது. கிச்சன் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுலேயே வந்து எப்படி பிளான் பண்ணி பண்ணலான்னு கட்டும்போது தான் ஒரு பிளானும் தோணுதே கண்டி. கட்டுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து என்னால் அந்தளவுக்கு கொண்டு வர முடியல. ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன், அந்தளவுக்கு கொண்டு வர முடியல. ஸோ நீங்கள் எப்போவுமே வீடு கட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளானோடு பண்ணுங்கள். இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோடு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் பிளான் போட்டோம், இருந்தாலும் ஒரு சிலது வந்து வேறு மாதிரி மாறிட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தா ஓவன் வைக்க தான் எனக்கு வந்து கிச்சனில் வந்து இடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அதனால தான் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ரொம்ப ஹீட் ஆகுது ஓவன் பார்த்திங்கன்னா. ரொம்ப அந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகுறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சா மட்டும்தான் அதனோட ஹேர் வந்து நல்லா ஃப்ளோவாக வெளியே போகும். இந்த ஓவனுக்கு மட்டும் பிளேஸ் எனக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அந்த ஒரு ஏரியா மட்டும்தான் எனக்கு ஏதோ கவர் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகுது கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருக்கிறதுனால. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்யூஷன் ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு கீழே அந்த தரையில் வச்சுருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஸ்டாண்டு ரெடி பண்ணணும். பார்க்கலாம். இதோட வந்து வீடியோ முடியுதுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.